ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி வீடியோவில் இன்றைக்கெல்லாம் எப்படி தான் காட்ட போகிறேன். நான் காலை தூங்கி எழுந்திரிச்ச உடனே அண்ணி டீ போட்டு கொடுத்துட்டாங்க, குடிச்சிட்டோம். தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா தேவையான பலகாரங்கள்லாம் சுட்டாச்சு. முறுக்கு அதிரசம் சுட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் பங்களிப்பாளர்கள். ஒன்று மீனம்மா, 2வது என் தங்கச்சி, 3வது எங்கள் அத்தை. அண்ணி கட்ட சொல்கிறதுக்கெல்லாம் என்ன கட்ட சொல்லிட்டாங்களே புள்ளி தெரியும் அண்ணி அதெல்லாம் போடுறதுக்கு. அண்ணி கோலம்லாம் பயங்கரமாக போடுவாங்க. காலிலேருந்து எங்களை போடுன்னு சொன்னாங்க. வீட்டில் பிறந்த பொண்ணு நீங்கள் போடுங்கம்மான்னு சொல்லிட்டு, உங்கள் அளவுக்குலாம் எங்களுக்கு வராது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணியே போட வச்சிட்டோம். பாருங்கள், தெருவில் பற்றியடா கோலம் பாப்பா. இனிமேல் பசங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு நாங்களும் குளிச்சு ரெடி ஆகணுங்க. ரெடி ஆகிட்டு இன்னும் டிஃபன் செய்யணும், நிறைய வேலை இருக்குது. இதெல்லாம் என்ன கலர் போடலாம்? இது பிங்க்கு, இதுங்களுக்கு இதெல்லாம் ஒரே கலர் போடு. இதுங்களுக்கு இலைங்களுக்கு க்ரீன் போடு. கோலம் தான் போட மாட்டேங்கன்னு சொல்லிட்டீங்க, கலராவது போடுங்கம்மா சொல்லிட்டு கலர் போட வச்சுச்சேன்னு. இந்த இலைகள்லாம் கிரீன் போடுப்பா. சொல்ல வரல பாரு, கலர் இப்படி விட்டா மாவு கம்மியாகும். கோலம் போட்டு கலர் குத்துட்டு லுக்கா தெரியலன்ட்டு மறுபடியும் மேலே கோலமாக போட்டுருது எங்கள் அண்ணே. அடுத்ததாக மீனம்மா சாமான் கழுவிட்டுருக்காங்க. என்னப்பா? ஆமாட்டும். பண்டிகைன்னா சந்தோஷத்தை விட வர அந்த பயம்தான் அதிகம். மாமன் ரெண்டு மச்சான் எண்ணெய் கட்டிருக்காங்க. என்னடா பாவாடை தொங்கிட்டு இருக்கு, சாரி லுங்கி தொங்கிட்டு இருக்கு. மேலே லுங்கிடா, கீழே லுங்கி இல்லை. என்ன இவர் எப்போ ரெடி ஆகிட்டார் தெரியலையே. என்ன இது, உன்னை யார் ரெடி ஆக சொன்னாங்க? நிறைய வேலை இருக்குது, நீ பாட்டுக்கு புஷ்குன்னு ரெடி ஆகிருந்தா இப்படி. என்ன மேன், மசாஜா? அப்படித்தான்டா தட்டினா. அதாவது ஆல்ரெடி மாமா மச்சான் இவங்க எண்ணெய் வச்சுக்கிட்டாங்க. பட் தங்கச்சி நாட் ஹாப்பி. எங்கள் புருஷனுக்கு நான் மசாஜ் பண்ணியே விடுவேன் தலையில் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம போட்டுருக்குன்னா பாருங்க. அம்மா என்னம்மா அடிக்கலையம்மா? வேணாம் திட்டுறான். லஞ்சுக்கான நேரம் ஆயிடுச்சு. இன்னும் சொல்றேன், லஞ்சே தாண்டிடுச்சு. இன்னும் பிரியாணி ரெடி ஆகல. பிரியாணி தாங்க பண்ண போறோம். வாங்க. அரிசி அளந்து கொண்டு இருக்கும் மீன், இஞ்சி பூண்டு, சாப்பாடு எப்படி இருக்கு? நீ வரேன்னு சொல்றதுக்கெல்லாம் நான் பார்த்துட்டே போவேன் எங்கள் அத்தை பையன் சொல்லிட்டு உட்காந்துங்கிறா. மீனா சாப்பிட்ட பிறகு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வா ஆட்டம். சுத்துங்க, அப்படியே சுத்துங்க. போயிடுச்சு ரெடி.
பிறகு இந்த சந்தோஷமான தருணங்களை நினைவூட்டும்படி எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். மூணு நாள் முன்னாடி வந்தோம் தீபாவளிக்கு. 3 நாள் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இன்றைக்கி கடைசி நாள், தீபாவளி முடிஞ்சிச்சு, நாங்கள் கிளம்பி போகிறோம். இந்த 3 நாள் எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷன்றது விலை மதிப்பற்றது. இது வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டோம். கடைசியாக இப்போ கிளம்ப போகிறோம், எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ஒரு சந்தோஷம் தான் இல்லை? இந்த தீபாவளி நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.